நாடகம் உலக உயிர்களிடத்தில் அன்பு, கருணை, உறுதியான நெஞ்சு, தெய்வ பக்தி இவற்றையெல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பித்தல் வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இது மனிதன் இனத்திற்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. நகைச்சுவையை பயன்படுத்தி பெற்றோர்கள் குழந்தைகளிடம் நேரத்தை செலவு செய்யாமல் பணியை காரணம் கூறி குழந்தைகளிடம் கொடுக்கக்கூடிய மொபைல் போனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எடுத்துக்காட்டி அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு முயற்சியை நகைச்சுவையாக நாடக வடிப்பில் கொடுப்பதற்காக இதோ வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். ராஜாதிராஜன், ராஜகம்பீர, ராஜமாதாண்ட, ராஜகுலதிலகன், மாமன்னர் நிரந்தர புலிகேஸ் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் மன்னா. வணக்கம். அமருங்கள் அமைச்சர்களே. போச்சு. ஹலோ. வணக்கம் மன்னா. வணக்கம். அமருங்கள் அமைச்சர்களே. அமைச்சர்களே, நம் நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். அதில் என்ன சந்தேகம் மன்னா? உங்கள் ஆட்சியில் ஏதேனும் தவறு நடக்குமா? மிக்க மகிழ்ச்சி. மன்னரை காண வேண்டும். வணக்கம் அண்ணா. உங்களை காண ஒரு பெற்றோர் அழுகும் குழந்தையிடம் வந்துள்ளனர். என்ன அழுகும் குழந்தைடனா? வரச் சொல் அவர்களை. மன்னர் அழுகின்றார். வணக்கம் மன்னா. வணக்கம். ஏன் இருவரும் கவலையுடன் உள்ளீர்கள்? உங்கள் குழந்தை வேறு அழுது கொண்டிருக்கிறது. அப்படி என்னாச்சு குழந்தைக்கு? அது மன்னா, தைரியமாக கூறுங்கள். எங்களுக்கு இருப்பதோ ஒரே மகன். அவன் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அவன் ஒரு சில விஷயங்களில் அழுது அடம் பிடிக்கின்றான். அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறான். சரி, அவனுக்கு இப்பொழுது நடைமுறையில் உள்ள 5G கைபேசியை வாங்கி கொடுத்தால் கூட அழுகையை நிறுத்துவான் பார்த்தோம். அப்பையும் நிறுத்தவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ எங்களுக்கு பயமாகவே இருக்குமண்ணா. அது சரி, குழந்தையிடம் கைபேசியை கொடுத்துவிட்டு நீங்கள் இருவரும் எங்கு சென்றீர்கள்? நாங்கள் இருவரும் எங்களது வேலைப்பளு காரணமாக இன்டர்நெட்டில் வேலை செய்து கொண்டிருந்தோம். மன்னா, என் குழந்தையின் அழுகையை நீங்கள் தான் நிறுத்த வேண்டும். குழந்தை அழுவதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த சின்ன பிரச்சனையை தீர்ப்பதற்கு மன்னன் எதற்கு? இதை அமைச்சர்களான நாங்களே இப்பிரச்சனையை சரி செய்து விடுவோமே. மன்னா, நாங்கள் வேண்டுமானால் குழந்தையின் அழுகையை நிப்பாட்டுவதற்கு முயற்சி செய்யட்டுமா? சரி, முயற்சி செய்யுங்கள். மன்னா, நான் முதலில் முயற்சி செய்கின்றேன். சரி. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? பழம் தரட்டுமா? இல்லை விளையாடுவதற்கு பொம்மைகள் தரட்டுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். வேறு என்னதான் வேண்டும் உனக்கு? மன்னா, நான் வேண்டுமானால் குழந்தையிடம் ஒரு கதை சொல்லட்டுமா? சரி, சொல் பார்ப்போம். குழந்தாய், இப்ப நான் உனக்கு அழகான கதை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம். அந்த வடையை ஒரு காக்கா தூக்கிட்டு போயிருச்சான். அமைச்சரே, நீங்கள் குழந்தையா இருக்கும் போதே காக்கா தூக்கிட்டு இன்னுமா அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீரெல்லாம் ஒரு அமைச்சர். போய் உட்காருங்கள் உங்கள் இடத்தில். என்ன சத்தம் அது? மன்னா, அங்கே பாருங்கள், உங்கள் காவலாளி தான் குருட்டை விடுகிறார். என்ன
சற்று அயர்ந்து தூங்கிவிட்டேன். என்ன, நீ காவல் கர்த்தாயா? இரவு முழுவதும் கைபேசியில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஒழுங்காக வேலை செய், இல்லை என்றால் பட்டத்து யானை வைத்து மிதிக்க விடுவேன். நானே அங்கு குழந்தையின் அழுகை எப்படி நிறுத்துவது தெரியாமல் விழிப்பிறங்கிக் கொண்டிருக்கிறேன். இடையில் நீ வேறு. மன்னித்து விடுங்கள் மன்னா. அடடே, இந்த பிரச்சனையில் குழந்தை அழுகை நிறுத்தி விட்டான் போலயே. ஐயையோ, மறுபடியும் முதல்ல இருந்தா. ஆமாம், தென்னாலிராமன் எங்கே? அவன் ஏன் இன்னும் அரசபைக்கு வரவில்லை? அவன் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பான். இங்க இருக்கிற பிரச்சனைய நம்மளாலே தீர்க்க முடியல, இதுல தென்னாலிராமன் வந்து என்ன பண்ண போறான்? காவலாளி, உடனே சென்று தென்னாலிராமனை இங்கு அழைத்து வா. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் மன்னா. ஏன் இவ்வளவு தாமதம்? அது வந்து மன்னா, நான் வரும் வழியில். போதும், நிறுத்து. எப்பொழுது பார்த்தாலும் பள்ளி குழந்தைகள் போல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அரசபைக்கு தாமதமாக வருவதை வேலையாக வைத்துள்ளாய். மன்னித்து விடுங்கள் மன்னா. ஆமாம், இங்கு என்ன பிரச்சனை? எழுந்து குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. வந்ததே தாமதம், இதில் கேட்கிற கேள்வியை பார். இக்குழந்தை எதை கொடுத்தாலும் அழுகையை நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். நீதான் புத்திசாலி குலவராச்சே, எங்கே குழந்தையின் அழுகையை நிப்பாட்டு பார்க்கலாம். முயற்சி செய்கின்றேன் அமைச்சரே. அழாதடா குழந்தை, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு பானை வேண்டும். அட, இவ்வளவுதானா? காவலாளி, உடனே ஒரு பானை இங்கு கொண்டு வா. குழந்தாய், பானையை வைத்து விளையாட போகின்றாயா? இல்லை இல்லை, பிறகு வேறு உனக்கு என்னதான் வேண்டும்? எனக்கு யானை வேண்டும். என்னது, யானையா? எனக்கு யானை வேண்டும். எனக்கு யானை வேண்டும். அழாதடா குழந்தாய், இதற்கும் நான் ஏற்பாடு செய்கின்றேன். காவலாளி, வெளியே நிற்கின்ற நமது பட்டத்து யானை உள்ளே அழைத்து வா. அழாதடா குழந்தை, இதோ பார், நீ கேட்ட யானை வந்து விட்டதல்லவா? யானை. வேறு உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு இந்த பானைக்குள்ள யானை தெரியணும். என்னது, பானைக்குள் யானையா? அட, இவ்வளவுதானா? இப்பிரச்சனையை என்னால் சரி செய்ய முடியும். அது எப்படி செய்வாய்? அண்ணா, இதோ பாருங்கள், கைபேசியில் யானையின் படத்தை வைத்து பானைக்குள் வைத்தால் வேலை முடிந்துவிடும். அட, நல்ல யோசனை தானே, எங்கே செய் பார்ப்போம். குழந்தாய், இப்பொழுது பார், பானைக்குள் யானை தெரிகின்றதா? நான் கேட்டது இந்த யானை இல்லை, நிஜ யானை. என்னது, நிஜ யானையா? அழாதீர்கள்மன்னா, இப்பிரச்சனையை நானே சரி செய்கின்றேன். அட, என்ன அமைச்சரே, எதற்கெடுத்தாலும் குழந்தையிடம் கைபேசி கொடுப்பது? கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்துங்கள். நீதான் புத்திசாலி புலவர் என்றால் இப்பிரச்சனையை நீயே சரி செய்ய பார்க்கலாம். சற்று சிந்திக்கிறேன் அமைச்சரே. மன்னா, எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை அது? பானையின் அடியில் ஓட்டை போட்டு ஓட்டை வழியாக பார்த்தால் யானை தெரியும் அல்லவா? அட, இதுவும் நல்ல யோசனை தானே, எங்கே செய் பார்ப்போம். குழந்தாய், இப்பொழுது பார், பானைக்குள் யானை தெரிகிறதா? ஐ பானைக்குள்ள யானை, ஐ பானைக்குள்ள யானை. அப்பாடா. குழந்தாய், பானைக்குள் யானை பார்த்தால் மட்டும் போதுமா? யானை மாதிரி நடக்க வேண்டாமா? நடக்கலாமே. குழந்தாய், இப்பொழுது உன் ஆசை நிறைவேறிட்டதல்லவா? மன்னா, எனக்கு இன்னொரு ஆசை உள்ளது. என்ன ஆசை அது? மன்னா, எங்க வீட்டுல யாருமே கூட விளையாட மாட்டாங்க. அதனால இந்த யானையோட சேர்ந்து எல்லாரும்
மன்னா, என் குழந்தை இவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. அதை எப்படி பார்க்க முடியும்? குழந்தைகள் மகிழ்ச்சி நீங்கள் வாங்கி கொடுக்கும் 5G மொபைல் போனில் இல்லை. நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து நேரம் செலவழிப்பதுதான் உள்ளது. ஏனென்றால் குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து உண்பதும் பேசுவதும் விளையாடுவதுமாக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். சபாஸ் தெனாலிராமா, நீ கூறியது இவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் தான். ஏனென்றால் குழந்தைகள் தான் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். எனவே இனியாவது பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கைபேசியை கொடுக்காமல் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து நேரத்தை செலவு செய்தால் குழந்தைகள் எப்பொழுது மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். இதுவே என் தீர்ப்பு. நான் எதிர்பார்த்தேன் மன்னா. இவங்களே மாறிட்டாங்க, இனிமே இங்க இருக்கிற எல்லாருமே மாறிடுவாங்க. அப்படியே ஆகட்டும். தூக்குனே Bésame, 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 bésame.